ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்றைக்கி 21 ஆகஸ்ட். நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு ஹியூஜ் கேப் அப். ஓகே, கேப் அப் அண்ட் ஹை. ஓகேவா, ஃபஸ்ட் கேண்டல்லே ஹையும் கிரியேட் பண்ணிட்டாங்க, லோ கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க, அப்படியே ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு ஃபால். ஓகேவா, நம்மளோட சி ரேஞ்ச். ஓகே, அதுலேயே ட்ரேட் நடந்தது. அது வந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு சின்ன பி சைடு நம்ம சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வந்துட்டு அகெயின் நம்மளோட ஆவரேஜ் லைனை கிராஸ் ஓவர் பண்ணுறாங்க. கிராஸ் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சி ரேஞ்சில் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வைக்கிறாங்க. ஓகேவா, இங்கேருந்து மொமெண்டம் நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக போய் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் அதையும் பிரேக் பண்ணி அங்கேருந்து மேலே நல்ல மூவ், திரும்ப ஒரு ரிவர்ஸ் ஆகி திரும்ப ஒரு மேலே நல்ல மூவ். இதுக்கு மேலே மார்க்கெட் போகாத காரணம் இன்னைக்கான ஹை. ஓகேவா, ஓப்பன் ஹை ரெண்டு இன்னைக்கு சேமாக வந்து இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், இங்கேருந்து ஒரு ஸ்லோ மூமெண்டம். ஓகேவா, சைடில் பெருசாக ப்ரீமியம் இங்கே ஏறின அளவுக்கு இங்கே ப்ரீமியம் வந்து பெருசாக மூவ்மெண்ட்டில் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுச்சு. ஓகேவா, அது எதனாலன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, தென் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இந்த ஹைக்குள்ளேயே மார்க்கெட் ஒரு இந்த ஆவரேஜ் லைனுக்கு குள்ளேயே தான் இன்றைக்கி ட்ரேட் நடந்தது. இங்கே அகைன் திரும்ப கிராஸ் ஓவர் ஆனாங்க. இந்த சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் பண்ணி அகைன் இந்த சூப்பர் ட்ரெண்டை சப்போர்ட் ப்ளஸ் நம்மளோட ஓகே சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப மேலே போகிறாங்க. ஆனால் மேலே சூப்பர் ட்ரெண்ட் இருக்கிறதால பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, அகைன் இங்கே இதை பிரேக் பண்ணி கீழே வருவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு ஆவரேஜ் லைன் சப்போர்ட்டு வந்திருந்தாலும் இதை டெஸ்ட் பண்ணி மேலே போயிருக்கணும். ஆனால் இதை பிரேக் பண்ணுற மாதிரி லோ வச்சவங்க அகெயின் மேலே நெக்ஸ்ட் கேண்டில் மேலே போயிட்டு சின்ன ஒரு புல்லிஷ் மூமெண்டம் அகெயின் சூப்பர் ட்ரெண்ட் டு பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட், ரெண்டு சூப்பர் ட்ரெண்டுக்கும் பிட்வீன்ல ட்ரேட் ஆனவங்க. ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஒரு சைட் வேஸு, அதுக்கப்புறம் அகெயின் கிராஸ் ஓவர் ஆனவங்க. ஓகே, நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் அந்த லைனையும் பிரேக் பண்ணி நம்மளோட ஆவரேஜ் லைனையும் பிரேக் பண்ணி அங்கேருந்து நம்மளோட சி ரேஞ்சுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா, இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க இங்கேருந்து அகெயின் மேலே கிராஸ் ஓவர் ஆகி திரும்ப இன்னைக்கு டுடே ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, இதை பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு மேலே நெக்ஸ்ட் லெவல்லாம் போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் போகலை. இது வந்து வீக்லி மந்த்லி மிட். ஓகேவா, லாஸ்ட் மந்தோட 50%. ஓகேவா, இதை கிராஸ் பண்ணி ஒரு நல்ல க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா இங்கே இருக்க செல்லர்ஸ் பேனிக் ஆகி அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவோம். மார்க்கெட் இங்கேருந்து நல்லா வேகமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒய் ரெடியூஸே ஆகலை. ஓகேவா, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சடன் ரிவர்சல் உடனே ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் கூட இல்லை. ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கேண்டலில் நமக்கு சடன் மூமெண்டம். ஓகே, நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் லெவல். ஓகேவா, அதை வரைக்கும் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே ஒரு சின்ன சைட் பேஸ். ஓகேவா, தென் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் லெவலில் பிரேக் பண்ணுவாங்க. ஓகே, பியூட்டிஃபுல்லாக நம்மளோட சி ரேஞ்சில் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் இன்றைக்கி மேனுவல் சார்ட்டில் நடந்தது. நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்டில் என்ன நடந்தது பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஆட்டோமேட்டிக் சார்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி ப்ளாட் பண்ணது. நீ கரண்ட் டே ஓப்பன் ஹை ரெண்டும் வந்து அரௌண்ட் 215 வரைக்கும் ரெண்டும் சேமாக தான் வந்து 215க்கு தான் இதை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, இங்கேருந்து ஓப்பன் ஆனவங்க ஃபஸ்ட்டு கேண்டிலே நம்மளோட சி ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறாங்க. சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, ப்ரீவியஸ் டே ஹை சிங்கிள் ஹெட்ஜ் இங்கே இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹையை டெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேண்டலில் தான் நம்மளோட சி ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு சின்ன மூமெண்டம். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம இந்த சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, இந்த சூப்பர் ட்ரெண்டில் பியூட்டிஃபுல்லாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகேவா, நீங்கள் கேண்டலில் பார்க்கலாம், இல்லைனா வீக்லி ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னா இந்த எக்ஸ்பைரின்றதால ரெண்டும் சேம் தான். ஓகே, இவங்க விவேப் தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல, அகைன் விவேப்குள்ளேயே க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ ஒரு ரெண்டு கேண்டில் புல்லிஷ் பேரிஷ் மூமெண்டம். இந்த சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் அகைன் கிராஸ் ஓவர் வச்சவங்க விவேப்புக்கு மேலே அங்கேருந்து நான் ஸ்டாப் புல்லிஷ் மூமெண்டம். ஓகேவா, நமக்கு போன ஸ்பீடுக்கு இந்த கேண்டல்லையே போய் டச் பண்ணியிருக்கணும். ஆனால் பேனிக் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஃபால் வந்தது. இருந்தாலுமே இதை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அகெயின் நமக்கு கரண்ட் டே ஓப்பனிங் ப்ளஸ் கரண்ட் டே ஹை. ஓகே, அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது வந்து டாட் வந்து மேலே வச்சுருக்கு அப்படின்னா இங்கேயே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ப்ளூ டாட்டும் க்ரீனும் கொஞ்சம் விலகி இருக்கு பாருங்க. ஓகேவா, ஜஸ்ட்டு
ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் அந்த மாதிரி பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி திரும்ப பியூட்டிஃபுல்லாக ஃபால் நம்மளோட சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும். ஓகேவா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தவங்க அகெயின் ஓகே நம்ம கேண்டில் வரும் ஃபியூச்சர் போயிருக்கு சொல்கிறோம். ஓகேவா, திரும்ப அங்கேருந்து சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் ஃபால். அப்படியே இது ஸ்லோ அண்ட் ஸ்டடி சைட் வைஸ் மொமெண்டம் தான். ஓகே, நம்ம கேண்டில் பார்க்காம இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் இதை கிராஸ் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிங்காக மாறிடுச்சு. ஓகேவா, பேரிஷாக மாறினதுக்கப்புறம் இங்கே அகெயின் க்ளோஸ் வைக்கவே இல்லை. இங்கே கேண்டில் வச்சாலும் இது அகெயின் க்ரீனாக மாறலை. ஓகேவா, நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ரெட் ஆகி கீழே தான் வருது. திரும்ப மேலே போகிறாங்க. ஓகே, மேலே போனவங்க இங்கே இன்டெசிஷன் க்ரீன் தான் வந்திருக்கு. ஒரு கான்ஃபிடென்ட்டான கேண்டில் வரல. ஓகே, அகெயின் இந்த கேண்டில் கேளுங்க திரும்ப ரெட். ஓகேவா, ஸோ சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் சிங்கிள் சைடு ஹெட்ஜ். ஓகேவா, அதை சப்போர்ட் எடுத்தாங்க, மேலே போகிறாங்க. திரும்ப இந்த லைனை பிரேக் பண்ண முடியல அவங்களால. ஓகேவா, திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நமக்கு இந்த சைடில் பி சைடு மூமெண்டம் இருந்தது. ஆனால் ப்ரீமியம் பெருசாக நகரலை. ஓகேவா, அகைன் நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட வந்துட்டு திரும்ப மேலே சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிஜெக்ஷன். ஓகே, பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் அகைன் இங்கே ட்ரெண்ட் ஆகிறாங்க. ஒரு சைட் வேஸ் நோக்கம் போயிட்டு சிங்கிள் சைட் ஹெட்ஜையும் பிரேக் பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் டே ஹையும் பிரேக் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக சிஇ ரேஞ்சில் வந்து டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து சடன் ரிவர்சல். ஓகேவா, இங்கேருந்து ஒரு நல்ல மூமெண்ட்டாக ஓகே விவேப்பை தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்க. திரும்ப விவேப்பில் ஒரு ரிஜெக்ட் வந்த மாதிரி திரும்ப நெக்ஸ்ட் கேண்டில் விவேப்புக்கு மேலே ஒரு சைட்வேஸ் மூமெண்டம். இங்கேருந்து இந்த பிக் கேண்டில் கரண்ட் டே ஓப்பன் ஹை ரெண்டுத்தையுமே பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை பிரேக் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தவங்க ஓகே நமக்கு இதில் வந்து கம்பைன்ட் ஹெட்ஜ் லெவல் இங்கே காட்டுது. ஆக்சுவலாக கம்பைன்ட் ஹெட்ஜ் லெவல் நமக்கு ரவுண்ட் ஆஃபில் மேனுவல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 200 இருக்கும், இதில் 150 காட்டுது. ஓகேவா, இதை பிரேக் பண்ணவங்க மந்த்லி மிட் டேயும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிருக்கும். ஓகேவா, ஆனால் அது செய்யாமல் நெக்ஸ்ட் கேண்டிலே நமக்கு கரண்ட் டே ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. ப்ளஸ் நம்மளோட ட்ரெண்ட் லைன் கீழே வந்துட்டு ஓகே அகெயின் இங்கே ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. இந்த கிராஸ் ஓவரில் நல்ல ஃபால். ஓகேவா, சிங்கிள் சைட் ஹெட்ஜ் வரைக்கும் வந்து இங்கேருந்து ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து சைட் வேஸ் மாட்டான். அகெயின் மார்க்கெட் நெக்ஸ்ட் கேண்டிலே உள்ளே வந்துட்டு இதில் வந்து கண்டினியூஸ் ஃபால். ஓகேவா, சி ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க. ஓகே, சேம் நம்ம மேனுவல் சார்ட்டில் பார்த்த மாதிரியே தான். ஆனால் இதில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எதுவுமே இந்த கரண்ட் டே ஓப்பன் காட்டும், கரண்ட் டே ஹை காட்டும், எப்பப்போ பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நம்ம லேபிள் ஆட் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து லேபிள் எதுவும் இருக்காது. ஓகேவா, இது ப்ரீவியஸ் டே ஹை அந்த இருக்காது, நீங்கள் மேனுவலாக பிளாட் பண்ணால் இருக்கும். ஓகேவா, சி ரேஞ்சு டுடே லோ ஏடிஎம் கிட்ட அந்த ஏடிஎம்மே டெஸ்ட் பண்ணல. டுடே லோ வந்து ஏடிஎம் கிட்ட வந்துருக்கு. ஓகேவா, லாஸ்ட் வீக் கரண்ட் வீக் ஹைக்கு மேலே தான். ஓகே, அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிறாங்க. நேற்று ஹை தான் கரண்ட் வீக் ஹையாக மாறி இருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் டே ஹை தான் கரண்ட் வீக் ஹை, அதுக்கு மேலே போயிட்டு திரும்ப ப்ரீவியஸ் டே ஹை கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் ஒரு இன்புட்டு நம்ம எக்ஸல்லையும் பார்த்துடலாம். ஓகேவா, தென் இது இன்றைக்கான ஐவி இன்றைக்கி எக்ஸ்பைர்ன்றதால நமக்கு ஐவி ரெண்டுமே 15+ இருந்தது. மார்க்கெட் அவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நமக்கு ஐவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஐவி தான். ஓகேவா, பெருசாக ஐவி மூமெண்டம் நமக்கு 1 o'clock அப்புறம் தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இங்கே புட் சைடில் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே புட் சைடில் ஃபால் ஆகுது. இங்கே புட் சைடில் நமக்கு இந்த ஃபாலை ஐவி சப்போர்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, தென் வந்து நமக்கு சி சைடில் மூமெண்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் நமக்கு சப்போர்ட் இல்லை, நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நமக்கு சி சைடில் சப்போர்ட். எண்ட் ஆஃப் த டே 2:30க்கு கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஓகே கம்ப்ளீட்டாக ஐவி குறையுது. ஓகேவா, எக்ஸ்பைரி இருந்ததால செல்லர்ஸ் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரெண்டிங் ஓஏ. ஓகே, ட்ரெண்டிங் ஓஏ நமக்கு ஓப்பனிங் நமக்கு கால் சைடில் ஜாஸ்தியாக இருந்தது ஃபஸ்ட்டு கேண்டில். அதெல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கீழே வந்து நெக்ஸ்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேசிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 9:30 இவங்க ஒரு 50 lakhs அரௌண்ட் ரெடியூஸ் ஆகிருக்காங்க. இங்கே மோர் தென் டபுள். ஓகேவா, ஃபுட் சைடில் அப்போ மார்க்கெட்டை கிளியராக மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்றது நமக்கு இதுலேயே ஹிண்ட்டு கிடச்சிருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் 1:30 அகைன் இங்கே கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகுது, புட் சைட்லேயும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, டிஃப்ரெண்ட் வந்து 3 crore அபோவே வச்சுருக்காங்க. தென் 11:30 to 12:30 கால் சைடில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, புட் சைட்லேயும் பெருசாக சேஞ்ச் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 lakh மட்டும் நமக்கு ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு சி சைட் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் டெரிட்டரி அப்படி மாதிரி தெரியுது. தென் ஓஏ ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கிறாங்க, அகெயின் ஃப்ளாட் டெரிட்டரி. ஓகே,
130 to 230ல நமக்கு இங்கே ஒய் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகேவா, அப்போது இங்கே ஹையை பிரேக் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஓகேவா, இங்கேருந்து ஓய் வந்து நமக்கு இங்கே பெருசாக ரெடியூஸ் ஆகலை, ஆனால் இங்கே 1 crore கிட்ட ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, 51 lakhல வந்து அரௌண்ட் வந்து ஒரு 80 lakhs எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓயை, அதனால் கரண்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, ரெண்டு சைடும் நமக்கு ஓயை ரெடியூஸ் ஆயிடுச்சு 230 to 330. ஓகேவா, எண்ட் ஆஃப் த டேயில் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஓயை ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இதுதான் இன்றைக்கி ஓப்பனர்ஸில் நடந்தது. மார்க்கெட் இன்றைக்கி கட்டம் மாதிரி அந்த லெவலுக்குள்ளேயே மட்டும் தான் கண்ட்ரோல்டாக வச்சுருந்தாங்க. ஓகேவா, இது நம்ம நேற்று ஏடிஎம் எடுத்த 2550 அந்த சிஇ சார்ட்டு. ஓகே, இங்கே நம்ம பியூட்டிஃபுல்லாக இங்கே ட்ரேட் அமைஞ்சிட்டு பாருங்கள். இது கரண்டே ஓப்பன். ஓகே, அந்த ஓப்பனுக்கு கீழே தான் ட்ரேட் நடந்துட்டு இருந்தது. இந்த சின்ன ஃபாலால் இங்கே ஃபுட் சைடில் ஓப்பன் ஆனவங்க இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஓகேவா, இங்கே மீட் பண்ணவங்க இங்கேருந்து ரிப்பல் ஆகிறாங்க 2 பேரும். ஓகேவா, இங்கே ரிப்பல் ஆகி நமக்கு விவேகங்களை கான்ஃபிடென்ட்டாக ஒரு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி இங்கேருந்து வந்தால் இந்த கேண்டில் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். ஓகேவா, இங்கே ஒரு பை எமர்ஜ் ஆயிருக்கு. இந்த பை சக்ஸஸ். அகைன் இங்கே ஒரு பை, இது ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் தான் இருக்க முடியும். இந்த பை இது கண்டிப்பாக எஸ்எல்ல தான் போயிருக்கும். ஓகேவா, அகைன் தேர்ட் பை. ஓகே, இங்கே விவேக் க்ளோஸ் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ஓகே எஸ்எல்லுக்காக வெயிட் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ரிவர்ஸ் ஆகி இங்கேருந்து ஒரு நல்ல மொமெண்டம். ஓகேவா, சேம் ஸ்ட்ரைக்கு நம்ம புட் ஆப்ஷன்லையும் பார்த்துடலாம். புட் ஆப்ஷனில் நம்ம மேலே பார்த்ததே தான். ஓகேவா, இவங்க ஓப்பனிங்கே நமக்கு பிபி கீழே தான் இருக்காங்க. ஓப்பன் ஆனவங்க ஒரு ஃப்ளாட் டெரிட்டரியில் நமக்கு விவேப் கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இங்கே சிஇ அவங்களோட விவேப். ஓகேவா, அவங்களோட விவேப்புக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேவா, அப்போது இவங்க ஒன்ஸ் விவேப்பு கீழே வந்துட்டாங்கனாலே ப்ளஸ் சிஇ லோ கீழே வந்துட்டாங்க. இவங்க கம்ப்ளீட் டிகே மோடுக்கு போயிட்டாங்க. ஓகேவா, இவங்க ஆப்போனண்ட்டை ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்ட்டாக. ஓகேவா, இவங்க நம்ம சொன்ன மாதிரி வேலை பாருங்க. நம்ம சிஇ சைடு ஓப்பனுக்கு மேலே தான் இன்றைக்கி நிறைய ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேவா, இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட், ஓகேவா, ஒரு மினிமம் ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். ஓகேவா, அதனால் ஓப்பன் ரேஞ்ச் எப்போவுமே நம்ம பிளாட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா, இது நம்ம என்எஸ்சி கொடுக்குற டேட்டா ட்ராக் பண்ணுறது. மார்க்கெட் இன்றைக்கி உங்களுக்கும் பிடிச்சிருக்கு பாருங்கள். எஸ்டர்டே ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஹையையும் கொடுத்து க்ளோஸ் பண்ணது எஸ்டர்டே ஹைக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தென் இன்னைக்கான ரேஞ்சாக நமக்கு ஜஸ்ட் 98 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இந்த 98 நமக்கு வீக்லி ரேஞ்சாக 300 கொடுத்துருச்சு. ஓகே, நம்ம வீக்லி எப்போ 300 எதிர்பார்ப்போம். ஆனால் ப்ரீவியஸ் வீக்கில் 350 அபவ் இருந்திருக்கு. இந்த வாரம் 350 வருமா அப்படின்றத நாளைக்கு ட்ரேடிங்கில் தெரிஞ்சிடணும். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. இந்த ஓப்பன் ஓகேவா, ஓப்பன் ஹை லோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் இதுதான் இன்னைக்கான மிட் பாயிண்ட். ஓகேவா, சாரிங்க, ஹையே கிரியேட் ஆகும்போது இந்த அலர்ட் நான் செட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, சாரி, நாளைக்கு வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, என்ன ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு இன்னி தான் நோட் பண்ணுறேன். ஓகே, 25,150 இதுதான் இன்னைக்கான ஹை. இந்த வீக்கான ஹையே லோ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்த லோ மட்டும்தான் இன்னும் லோவாக மெயின்டைன் ஆகுது. ஓகேவா, தென் நம்ம எடுத்திருக்க ஆப்ஷன் செயின் இது நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்காக. மந்த்லி எக்ஸ்பைரி, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ரெண்டும் சேமு. நம்ம ஏடிஎம் எடுத்தது 25,150. ப்ரைஸ் நியரஸ்ட் ரீசன். முக்கியமான விஷயம் ஐவி நோட் பண்ணிக்கோங்க. ஐவி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, பெருசாக மார்க்கெட்டில் ஒரு வாலடைல் மொமெண்டம் இல்லை அப்படின்றத காட்டுது. ஓகேவா, இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அமைஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக டிகே கம்மியாக இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம எந்த பக்கம் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதோ அந்த ட்ரெண்டை பிடிச்சாலே போதும், நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கலாம். இதுவே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா இவ்வளோ லோ ஐவிக்கு ஓகே நம்மளோட எஸ்எல் உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகேவா, இங்கே எடுக்கிற எல்லா ட்ரேடும் நமக்கு எஸ்எல்லை காட்டி காட்டி மினிமம் ப்ராஃபிட் 5 பாயிண்ட் ப்ராஃபிட் போகிறாங்கன்னா 10 பாயிண்ட் லாஸ் காட்டுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கான ட்ரேடிங் லெவல்ஸை நம்ம இன்றைக்கே ப்ரிடிக்ட் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. நம்ம ஏடிஎம்மாக எடுத்திருக்க 25,150 அதுதான் நம்மளோட ஏடிஎம். தென் இது மந்த்லி 50%. இதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா
லாஸ்ட் வீக் மந்தோட 50% மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தென் இது சி ரேஞ்ச், இது பி ரேஞ்ச், ஓகே, இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ் எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? இது அதே மாதிரி சி சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஓகே, இது சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ் எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற இந்த லெவலில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி மிக அதிகம். இந்த லைன்ஸ் எதுவும் மேஜிக் லைன்ஸ் எதுவும் கிடையாது, என்எஸ்சி கொடுக்குற டேட்டா தான். ஓகே, இதில் இருக்கிறது ஃபுல்லாக செல்லர்ஸோட ஹெட்ஜஸ். ஓகேவா? அவங்க பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணாங்கன்னா எந்த இடத்துல அலர்ட் ஆவாங்க, எந்த இடத்துல பேனிக் ஆவாங்க, பேனிக் ஆகி பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க, எந்த லெவல் வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்றத ஹிண்ட்டை கொடுக்கறது தான் இந்த லைன்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் பிகாஸ் வெறும் ப்ரீமியம், ஓகே, ஜஸ்ட் ப்ரீமியம் பேஸ் பண்ணி பிளாட் பண்ண லைன்ஸ். ஓகேவா? எந்த நம்ம ப்ரீவியஸ் டே சார்ட்டு அதெல்லாம் எதையுமே நம்ம போய் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் என்எஸ்சி கொடுக்குற க்ளோசிங் டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்ணாலே நம்ம கேல்குலேட்டர் லைன்ஸை நம்பர்ஸாக காட்டிடும். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் நமக்கு இந்த லைன்ஸ் கிடச்சிடும். ஓகேவா? இதையே தான் நம்ம ஓன் இண்டிகேட்டராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.